ஸோ 2மே நீங்க அழகா மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த 2யும் நீங்க சிறப்பாக மேனேஜ் பண்ணும்போது, உங்களது வாழ்க்கை இன்னும் அழகாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய நல்ல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் மார்ச் மாதம் 1 தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல மாசி 18 முதல் மாசி 24 வரையிலான ஒரு வார காலம் நமது கடகராசி அன்பர்களுக்கான வார ராசி பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த வார நமது கடகராசி வார பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்துல கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 2024ஆம் வருடம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை, அதாவது மாசி மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுடன் இணைந்து கொள்கிறாருங்க புதன் பகவான். அதே நாள், அதே சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் நகர்கிறாருங்க. அவர் துலாமிலிருந்து விருச்சிகத்திற்கு நகர்கிறார். அடுத்த மாற்றமாக மார்ச் மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மாசி 21 அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றமாக அதே சந்திர பகவான் 7ஆம் தேதி, அதாவது மார்ச் 7 வியாழக்கிழமை அன்னைக்கு மாசி 24 அன்னைக்கு சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடன் இணைந்து 3 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறார். ஸோ இந்த மாதிரியான 4 விதமான கிரகநிலை மாற்றங்கள் தாங்க இருக்கு. இதன் காரணமாக இந்த வாரம் நமது கடகராசி என்பர்களுக்கு அதிகமான முயற்சிகள் நீங்கள் செய்து உங்கள் வேலைகளை சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக காணப்படக்கூடிய ஒரு வாரமாக அமைய பெறுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக நல்ல வெற்றிகளும் நல்ல ஒரு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் அதிக முயற்சிகளோடு வேலை செய்யும்போது எதிர்பார்த்தபடி நல்ல தன வரவுகள் உங்களுக்கு கைக்கு வருங்க. ஆனாலும் உங்களுக்கு திடீர்னு சில செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த ஒரு வேலையும் நீங்கள் டக்குன்னு முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நாளைக்கு எந்த வேலையும் நீங்கள் தள்ளி வைக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையுங்க. இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள், இழுபறியான சூழ்நிலை, பணம் வராது கடனாக இருக்கக்கூடிய பணமெல்லாம் வசூலாகக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் மாறுங்க. அதன் மூலமாக நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும். ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால உங்கள் செயல்பாடுகளில் கூடுதல் வேகம் கிடைக்கும். நல்ல துரிதமாக உங்கள் காரியங்களில் நீங்கள் ஈடுபட முடியும். சமுதாயத்தில், சொசைட்டியில் உங்களுக்கு இந்த வாரம் செல்வாக்கு மிகுந்த ஒரு வாரமாக அமையுங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் பேசி உங்கள் காரியங்களில் நீங்கள் ஈடுபட முடியுங்க. ஆனால் மற்றவங்க கருத்துக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து செயல்படுறது நல்லது. உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அது தொடர்பான விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் இந்த வாரம் அலைச்சல்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாங்க. அதன் மூலமாக சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருமே தவிர பெரிய நோய்கள் எதுவும் வராதுங்க. அதுக்கான வாய்ப்புகளே இல்லை, ரொம்ப குறைவு. பருவகால சின்ன சின்ன நோய்கள் ஏற்பட்டால் அதெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே சிகிச்சை கொடுக்க வேண்டாங்க. தகுந்த மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் பிரகாரம் நீங்களே மருந்து போய் மெடிக்கலில் போய் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் வேணான்னு இந்த வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக முடிவு பண்ண வேண்டியது அவசியங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பிரச்சனை வராது. அப்படி வந்தால் நீங்கள் அதுக்கான மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக மேற்கொண்டே ஆகணுங்க. இப்பொழுது புதிய புதிய வருமான சோர்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நிதி ஆதாரங்கள் உங்களுக்கு வலுப்படையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. புதிய வழிமுறைகளிலிருந்து பண வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இந்த வாரம். உங்களுக்கு மனதில் நேர்மறையான எண்ணங்களும் அதன் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்கள் வேலைகளை இன்னும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதன் மூலமாக தொழில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக அமையும். மேலும் தொழில் முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் உங்கள் வாடிக்கையாளரும் ரொம்ப சூப்பராக திருப்தி ஆவாங்க. எனவே லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் கூடுதல் செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வழக்கமான லாபம் கண்டிப்பாக குறையாமல் வருங்க. தொழிலில் என்னென்ன போட்டிகள் இருக்குது, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுங்கிற மாதிரியான டிஸ்கஷன்லாம் உங்கள் கூட்டாளிகள் கூட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கலைஞர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் சின்ன திரையாக இருந்தாலும் சரி, பெரிய திரையாக இருந்தாலும் சரி, புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதற்காக ரொம்ப தீவிரமாக சின்சியராக ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும். ஷேர் மார்க்கெட்டில் இந்த வாரம் நீங்கள் லாபம் சம்பாதிக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் நல்ல அனுபவத்தை பயன்படுத்தி தகுந்த நல்ல ஒரு பொறுமையுடன் நீங்கள் செயல்படுவது, தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தருங்க. வியாபார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் இன்னும் நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக பெற முடியும். உத்தியோகத்தர்களுடைய அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராகவே இருக்குங்க. அன்பர்களே, நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுறீங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரக்கூடிய ராசி பலன்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதனால உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க, எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு ஆதரவாக அமையும். ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
அலுவலக பணிகளில் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் கூடுதலாக சில பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. உங்கள் வேலைகளில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டாலும் அதுக்காக பெரிய பாதிப்புகள் உங்களது உயரதிகளோட கோவப்பார்வைக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலை போன்றவற்றை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் வேலைகளை நீங்கள் மிக கவனமாக செய்து முடிங்க. உங்கள் வேலைகளை நீங்களே வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்களே வந்து ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேலைகளுக்கான ரிசல்ட்டை வந்து உங்கள் உயரதிகளிடம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். உயரதிகள் எல்லாருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு அதன் மூலமாக தாங்க உருவாகும். ஸோ சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. ஆனால் தவறுகளை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். அதனால் தவறுகள் மேற்கொள்ளாமல் வேலை செய்யுங்க. கூடுதல் கவனத்தோடு வேலை செய்யுங்க. தவறுகளை நீங்கள் வந்து சரி செய்திட முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து கூடுதலாக நீங்களே ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. மேலதிகாரிகள் எல்லாம் கண்டிப்பாங்க. அதன் மூலமாக உங்களது பழைய பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிக்க முடியாத சூழ்நிலை காரணமாக தான் உங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படலாம். எனவே அதை நீங்கள் வந்து சிறப்பாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக எந்த ஒர்க்கும் பெண்டிங் ஆகாமல் முடிந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக காரியங்கள் டக்குன்னு உங்கள் சுறுசுறுப்பான வேலைகளை வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து பெண்டிங் இல்லாத நல்ல சூழலை உருவாக்கி கொள்வது நல்லதுங்க. அதனால் உங்களுக்கும் ப்ரெஷர் இருக்காது. உங்கள் உயரதிகாரிகளுடன் நல்ல ஒரு உறவும் உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கான பணிகள் வந்து உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு சில சக ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா கூடுதல் கவனத்தோடு செய்யணும். பெண்டிங் ஆகாம உங்க ஒர்க்கை வந்து பெண்டிங் ஆகாம பார்த்துக்கணும். அது உங்களது அலுவலக பணிகளை நல்ல வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது கூடுதல் பொறுப்புகள், கூடுதல் சுமை கொஞ்சம் மனசுல வந்து அலுவலக பணிகள் ரீதியாக உங்களுக்கு இருந்திருக்கலாங்க, தொழில் ரீதியாக இருந்திருக்கலாம். ஆனா உங்களது அன்புக்குரிய காதலருடன் நேரத்தை செலவிடுவதன் மூலமாக தான் அந்த மன அழுத்தத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். ஸோ உங்களுக்கான காதல் வாழ்க்கை உங்களுக்கு நல்ல அருமருந்தாக அமையுங்க. உங்களுடைய மனது கவலைகள், மனதில் இருக்கக்கூடிய நெருக்கடியான ப்ரெஷர் எல்லாம் குறைச்சதுக்கான நல்ல வாய்ப்புகளை உங்களது காதலருடைய கைகளில் நீங்க கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆறுதலாக இருப்பாங்க உங்க காதலர். எனவே மகிழ்ச்சி நிறைந்த நிறைய தருணங்களை வந்து உங்க காதலர் கூட பழகும்போது தான் நீங்க வந்து அனுபவிக்க முடியும். இதனால சில முக்கியமான வேலைகளை ஓரங்கட்டாமல் நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். எது முக்கியமோ அந்த வேலையில முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காதலர் கூட நீங்க நேரத்தை செலவிடலாம். திருமணமானவர்களுக்கு இந்த வாரம் உங்களது வாழ்க்கை துணையின் முழுமையான ஆதரவை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவு மட்டுமல்ல, வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மாமியார் போன்ற குடும்ப உறுப்பினர்கள், வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஆதரவு தருவாங்க. எனவே அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். உங்கள் மனம் குறைந்த வாழ்க்கை துணையை வந்து நீங்கள் அதிகமாக நம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரியான நம்பிக்கை உங்களுக்கு நல்ல ஒரு உறுதியான வெற்றிகளை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நீங்கள் வந்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கண்டிப்பாக உதவி செய்வாருங்க. எனவே அவருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுங்கள். அதிகமாக நீங்கள் அவரை நம்புறது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை, நல்ல ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாங்க. ஆனால் அதிர்ஷ்டம் உங்கள் கை கூடவே சாதகமாகவே இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் சரிங்க, அதில் டக்கு நீங்கள் ஞாபகத்தில் வந்து மெமரியில் வந்து வச்சுக்கிறதுல கண்டிப்பாக சக்ஸஸ் பெற முடியும். எனவே மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஆனால் கூடுதல் உழைப்பு போடுங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நல்ல தருணம் இப்பொழுது அமைந்துள்ளதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க. கணவன் மனைவியை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல இந்த வாரம் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க குடும்ப இளைய உறுப்பினர்கள் யாரும் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நீங்க ஏதாவது கிஃப்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. இந்த வாரம் குடும்பத்துல சில சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதுக்காக நீங்க கொஞ்சம் பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணம் செலவானாலும் உங்களுக்கு சுபகாரியம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. கொஞ்சம் வந்து மன ப்ரெஷர் வந்து உங்களுக்கு பணம் செலவாகிறது மூலமாக ஏற்படலாங்க. அதிகப்படியான வீட்டு வேலைகளும் உங்களுக்கு வந்து சேரும். அது உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படுத்தி தரும். அதனால உங்க அலுவலக பணிகள் அல்லது உங்க வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். அதை நீங்க ஹேண்டில் பண்றது, அதுக்கான முயற்சிகளை வந்து திட்டமிட்டு செயலாற்றுவது ரொம்ப அவசியம். ஸோ ஒர்க் ப்ரெஷர் வந்து நீங்க வந்து வீட்டில் காட்டக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செலவாகக்கூடிய விஷயங்கள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வேலைகளோட ப்ரெஷர் வந்து நீங்க அலுவலகத்தில் காட்டக்கூடாது. ஸோ ரெண்டையுமே அழகா மேனேஜ் பண்ணிட்டு வாங்க. இந்த வாரம் சூப்பராக உங்களுக்கு அமையும். இந்த வாரம் பரிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபடுவது நல்லதுங்க. மேலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் லட்சுமி ஹயக்ரீவரை வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கை வளம் பெறும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. மேலும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மூலமாக நம்ம தினசரி ராசிபலன்கள் உங்களை ரீச் ஆகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியங்க. அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்களை தெரியப்படுத்தினால் எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவியாக இருக்கும் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.